அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட மேகலா சந்துரு. இது திராவிட அரசாங்கமா இல்ல சர்வாதிகார அரசாங்கமான ஒரு பெரிய சந்தேகமே வந்திருக்கு. அன்னைக்கு திருவண்ணாமலையில இருக்கிற விவசாயிகள் நிலத்துக்காக போராட்டம் பண்ணும்போது அவங்க மேல குண்ட சட்டம் போட்டாங்க. இப்போ பூர்வக்குடி மக்கள் ஒகேனக்கல் பக்கத்துல இருக்காங்க. அவங்கள அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அங்கிருந்து வலுக்கட்டாயமா வெளியில அனுப்புறாங்க. நான் அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு போலீஸ்காரங்க அந்த ஒரு லேடியை நடத்துற விதம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன்னோட இருப்பிடம், நம்ம இவ்வளோ வருஷமா நம்ம மூதாதையர்கள் எல்லாம் அந்த இருந்த இடத்த விட்டுட்டு அவங்க எங்க போவாங்க? நம்ம அவங்களுக்கு கரெக்டான வீடு அமைச்சு கொடுத்துருக்கணும். அவங்களோட வாழ்வாதாரம் அந்த இடத்த சுத்தி தான் இருக்கும். அப்ப அடுத்தது அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன, அவங்களோட குழந்தைகளுக்கான படிப்பு அப்படிங்கறதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த ஊர்ல இருந்து அவங்களை அனுப்பணும். அதை விட்டுட்டு இப்படி வலுக்கட்டாயமா நீங்க போங்க அப்படின்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது. தமிழக அரசாங்கம் ஏன் இந்த மாதிரியான செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டு வராங்கன்னு தெரியல. கஞ்சா விற்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, டாஸ்மார்க்க அதிகப்படுத்துறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்காங்க, ஊழல் பண்றாங்க, காசு ஃபுல்லா கோபாலபுரம் குடும்பத்துக்கு போற மாதிரியான ஏற்பாடுகள் இருக்கு. இது எல்லாம் பண்ணா கூட பரவாயில்ல, கடைசிக்கு மக்களை நிம்மதியா இருக்கிறதுக்கான விடணும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி சர்வாதிகாரமா ஒரு மக்களை வலுக்கட்டாயமா வெளியில அனுப்புறது எந்த மாதிரியான ஆட்சின்னு தெரியல. இது வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்ல பையன் மாதிரி வாருங்கள் நாட்டை காப்பாத்தலாம் நல்லா பேசுறீங்களே, இதுதான் நீங்க நாட்டை காப்பாத்துறதா? இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் புடிச்சு வெளியில அனுப்பிச்சிட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு நீங்க வச்சுக்குவீங்களா காசுக்காக? இல்ல புரியல எனக்கு. எந்த மாதிரி ஆட்சி இது அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி. மக்களே சிந்திச்சுக்கோங்க. ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு காரணம் வரும்போது எலெக்ஷன் அப்போ நல்லவங்களா இருப்பாங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா அவங்களே காலை சுத்தின பாம்பா மாறுவாங்க. இனிமேலாவது திராவிட அரசாங்கம் இந்த விஷயங்களை நிறுத்திக்கணும்னு கேட்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட மேகலா சந்துரு. இது திராவிட அரசாங்கமா இல்ல சர்வாதிகார அரசாங்கமான ஒரு பெரிய சந்தேகமே வந்திருக்கு. அன்னைக்கு திருவண்ணாமலையில இருக்கிற விவசாயிகள் நிலத்துக்காக போராட்டம் பண்ணும்போது அவங்க மேல குண்ட சட்டம் போட்டாங்க. இப்போ பூர்வக்குடி மக்கள் ஒகேனக்கல் பக்கத்துல இருக்காங்க. அவங்கள அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அங்கிருந்து வலுக்கட்டாயமா வெளியில அனுப்புறாங்க. நான் அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு போலீஸ்காரங்க அந்த ஒரு லேடியை நடத்துற விதம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன்னோட இருப்பிடம், நம்ம இவ்வளோ வருஷமா நம்ம மூதாதையர்கள் எல்லாம் அந்த இருந்த இடத்த விட்டுட்டு அவங்க எங்க போவாங்க? நம்ம அவங்களுக்கு கரெக்டான வீடு அமைச்சு கொடுத்துருக்கணும். அவங்களோட வாழ்வாதாரம் அந்த இடத்த சுத்தி தான் இருக்கும். அப்ப அடுத்தது அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன, அவங்களோட குழந்தைகளுக்கான படிப்பு அப்படிங்கறதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த ஊர்ல இருந்து அவங்களை அனுப்பணும். அதை விட்டுட்டு இப்படி வலுக்கட்டாயமா நீங்க போங்க அப்படின்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது. தமிழக அரசாங்கம் ஏன் இந்த மாதிரியான செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டு வராங்கன்னு தெரியல. கஞ்சா விற்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, டாஸ்மார்க்க அதிகப்படுத்துறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்காங்க, ஊழல் பண்றாங்க, காசு ஃபுல்லா கோபாலபுரம் குடும்பத்துக்கு போற மாதிரியான ஏற்பாடுகள் இருக்கு. இது எல்லாம் பண்ணா கூட பரவாயில்ல, கடைசிக்கு மக்களை நிம்மதியா இருக்கிறதுக்கான விடணும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி சர்வாதிகாரமா ஒரு மக்களை வலுக்கட்டாயமா வெளியில அனுப்புறது எந்த மாதிரியான ஆட்சின்னு தெரியல. இது வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்ல பையன் மாதிரி வாருங்கள் நாட்டை காப்பாத்தலாம் நல்லா பேசுறீங்களே, இதுதான் நீங்க நாட்டை காப்பாத்துறதா? இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் புடிச்சு வெளியில அனுப்பிச்சிட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு நீங்க வச்சுக்குவீங்களா காசுக்காக? இல்ல புரியல எனக்கு. எந்த மாதிரி ஆட்சி இது அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி. மக்களே சிந்திச்சுக்கோங்க. ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு காரணம் வரும்போது எலெக்ஷன் அப்போ நல்லவங்களா இருப்பாங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா அவங்களே காலை சுத்தின பாம்பா மாறுவாங்க. இனிமேலாவது திராவிட அரசாங்கம் இந்த விஷயங்களை நிறுத்திக்கணும்னு கேட்கிறேன். நன்றி.